Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling Process. All India Quota Counseling Process பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இருக்கு. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 15% தான் ஆல் இண்டியா கோட்டால நம்ம சீட் எடுக்க முடியுங்க. பட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எம்டி, எம்எஸ், டிஎன்பி இந்த மாதிரி ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 50% இடங்கள் 50% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால ஃபில் பண்றாங்க. அப்போ நம்ம எம்பிபிஎஸ் படிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எம்டி, எம்எஸ் படிக்க நினைக்கிறீங்க, டிஎன்பி படிக்க நினைக்கிறீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால கண்டிப்பாக அவேர்னஸ் வேணும். இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டால நிறைய எல்லா ஸ்டேட் கோட்டாலையும் சரி, ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அது எம்டி, ஜென்ரல் மெடிசன், அனஸ்தீசியா அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம அடுத்து பதிவு பண்ணலாம். பட் அதே மாதிரி அந்த ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கும்போது தமிழ்நாட்டில் எடுக்கலாம், கர்நாடகாவில் எடுக்கலாம், கேரளாவில் எடுக்கலாம், தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் போய் நம்ம சீட் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருப்போம். ஏன்னா ஸ்டேட் கோட்டாவை நம்பியே இருக்க முடியாது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்க்கு. ஏன்னா ஸ்டேட் கோட்டால மொத்தம் பாதி இடங்கள் தான் வரும். அந்த பாதியிலையும் 50% சீட்ஸ் வந்து சர்வீஸ் கோட்டால போயிடுங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு இன்சென்டிவ் மார்க் எல்லாம் இருக்கு. அப்போ மொத்த இடங்கள்ல 4/1 இடங்கள் தான் நமக்கு ஸ்டேட் கோட்டால வரக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனா ஆல் இண்டியா கோட்டால பாதி இடங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆல் இண்டியா கோட்டால நீங்க அவேர்னஸ் ஏற்படுத்திக்கணும். அது நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல முடிச்சு போனவங்களா இருக்கலாம், டாக்டர் ஆயிருக்கலாம். அப்போ நீங்க ஆல் இண்டியா கோட்டானுடைய அவேர்னஸ் என்ன மாதிரி ரேங்க் எல்லாம் கிடைச்சது, என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற சுச்சுவேஷன் இருக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய கோர்சஸ் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் எம்டி ஜெனரல் மெடிசன் என்னென்ன ரேங்க் எல்லாம் கிடைச்சிருக்கு, அது கல்லூரி வயசு என்னென்ன ரேங்க் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்க போறோம். அப்போ நிறைய கோர்ஸ் இருக்கு. அனஸ்தீசியா, சர்ஜரி, பீடியாட்ரிக், ரெஸ்பிரேட்டரி மெடிசன், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் பத்தியும் 1 by 1 நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு ரேங்க் நமக்கு தேவைப்படும், அது தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு ரேங்க் தேவைப்படும், அதர் ஸ்டேட்ல படிக்கணும் எவ்வளவு தேவைப்படும், அது அதே மாதிரி எந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ரேங்க் தேவைப்படும் அப்படிங்கிறதுல டீட்டெயிலாக பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எம்டி ஜெனரல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஜெனரல் கேட்டகரிக்கு ஜெனரல் மெடிசன் எம்எம்சியில் 7வது ரேங்க் பாருங்க, அப்படியே போதும் பாருங்க. ஸோ 320, 360 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், 4,680 ஆல் இண்டியா ரேங்க். இதெல்லாமே ஆல் இண்டியா ரேங்க். ஸோ இந்த மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ், எல்லா காலேஜும் என்னென்ன ரேங்க் வந்திருக்குன்னு போட்டிருக்கோம். கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் அப்போ 1000 இருந்தால் நீங்கள் பெட்டர் காலேஜஸ், டாப் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ பாருங்க, கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 1197 கிடைச்சிருக்கு, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 1200. ஸோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் சேலம் 1700, ஸோ செங்கல்பட்டு 1720, சோமந்தூரார் 1720. அப்போ ஆல் இண்டியா லெவலில் கன்னியாகுமரி. ஸோ ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது நீங்கள் ஜெனரல் கேட்டகரியில் நீங்கள் சீட் எடுக்கணும்னா பாருங்க, ஒரு 3000 ரேங்க்குள்ள இருந்தால் தான் ஜெனரல் மெடிசன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஜெனரல் கேட்டகரியில் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா ஜெனரல் மெடிசன் படிக்கிறதுக்கு ஒரு 3000 ரேங்க்குள்ள இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு ஒவ்வொரு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 4000, மேக்ஸிமம் ஒரு 5000 இருந்தால் ஜெனரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர், 6000 வரை கிடைச்சிருக்கு. 6000 ரேங்க்குள்ள இருந்தால் நமக்கு இடபிள்யூஎஸ் கிடைக்கிறதுக்கு ஜெனரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ். இப்போ ஓபிசி பாருங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஆனால் இது வந்து ஆல் இண்டியா ரேங்க் தான், ஓபிசி ரேங்க் கிடையாது, ஆல் இண்டியா ரேங்க் தான். ஸோ 110 இந்த மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 100 இருந்தால் இந்த மாதிரி 100 பாருங்க, 427. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 1794, மதுரை மெடிக்கல் காலேஜ் அது 781 இருந்தால் நமக்கு ஓபிசிக்கு நமக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்குங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர்லாம் 1047. அப்போ இந்த மாதிரி ஓபிசி கேட்டகரிக்கு நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியும் நீங்கள் விருப்பமான சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு நமக்கு எது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு கல்லூரியாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஓபிசிக்கு 3000. அப்போ ஜெனரல் கேட்டகரியாக இருந்தாலும் ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் நமக்கு ஒரு 3000 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் 3000 ரேங்க்குள்ள இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜெனரல் மெடிசன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இடபிள்யூஸாக இருந்தால்
6000 இருக்கணும். அப்போ இதை வச்சு நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு பாருங்க 2400, இதுவுமே எஸ்சி ரேங்க் கிடையாது, ஆல் இண்டியா ரேங்க். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாருங்க 11000 தான் கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அப்போ இந்த மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு நமக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஸோ 9000. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு போட்டிருக்கோம். ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படிங்கிறது 17000 வரைக்கும் கிடைச்சிருக்குதுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், அது ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ்னு பழைய பேர்ல இருந்தது. ஸோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ விழுப்புரம் 17,000 16,000. ஸோ ஒரு 15,000. அப்போ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா 3000 இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருந்தா 6000 இருக்கணும். ஓபிசி கேட்டகரியா இருந்தா 3000 ரேங்க்ல இருக்கணுங்க. எஸ்சி கேட்டகரியா இருந்தா 15,000 ரேங்க் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். 17 18 வரைக்கும் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ எஸ்டி கேட்டகரி பாருங்க 11,000. ஸோ எஸ்டி கேட்டகரி 35,000. ஸோ 35,000 வரைக்கும் நமக்கு மொத்தம் 169 இடங்கள் தமிழ்நாட்டில் எம்டி ஜெனரல் மெடிசனுக்கு அலாட் ஆயிருக்கு. ஸோ இந்த 169 இடங்கள்ல எஸ்டி கேட்டகரிக்கு பாருங்க 35,000 இருக்கணுங்க. அது ஒரு 30,000. அப்போ எஸ்டி கேட்டகரியா இருந்தால் 30,000 இருக்கலாம். எஸ்சி கேட்டகரியா இருந்தால் 15,000 இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓபிசியா இருந்தால் 3,000 இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 3,000 இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருந்தால் 6,000 இருக்கணுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கல்லூரி உங்களுக்கு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்ல போடலாம். ஸோ இந்த ஆல் இண்டியா ரேங்க் இருந்தால் நமக்கு இந்த வருஷம் கண்டிப்பா ஜெனரல் மெடிசன் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் விரைவில் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் பார்க்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்ல பார்க்கணும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நிறைய டிடிஎஸ் ஜாபாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டராக இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபைனல் இயராக இருக்கலாம், தேர்ட் இயராக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காம மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.